நான் தான் வந்து பாண்டி கேரக்டரு. பாண்டி வந்துட்டு என்னை வச்சு தான் இது ஸ்கெட்சே பண்ணாங்களே. தங்கம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அதாவது நெடுமாறன் தான் இருக்கிறதுலே வில்ல. அவனுக்கு ஒருத்தன் வில்லனா அது இவன் தான்டா மாதிரி. ஏன் முந்தனத்து வந்து ஒருத்தன் மெசேஜ் அனுப்புறான், நீங்களும் பிரியா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? கழுத்துல கத்தி வச்சு ஷேவ் பண்ணிருக்கான். விஷ்ணுன்றவனை பார்த்தாலே எரிச்சலா வருது. செவுத்துல போட்டு தேய்க்கணும்டா எனக்கு. டேய் நீ கத்தி இப்படி எடுத்து பேசுறா. என்னன்னா சாமி படத்துல வர ரம்யா கிருஷ்ணனுக்கு அப்புறம் கண்ணை பயங்கரமா உருட்டுறது இவ்வளவு மாதிரி உருட்டுற உருட்டுல நெடுமாறன் கதி கலைஞர். கிச்சன் வந்துட்டு முடியுது. நெடுமாறன் சார் கண்ணெல்லாம் கலையிச்சு அப்படியே. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு yet another favorite duo from resort. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். First of all, ஒரு huge congratulations because resort கிடைக்கிற ரிசப்ஷன், அதுவும் கடைசி வாரம் வந்து இப்போ ரொம்ப நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா வரும்போது எல்லாரும் வந்து ரிசார்ட் இன்னும் பாருங்கன்ட்டு ஐ குட் சி சோஷியல் மீடியா பேஜஸ் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிசார்ட்டோட ரிசப்ஷன் வந்து முதல் டே 1லேருந்தே ஆக்சுவலி ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருக்கு. நீங்க ஸ்மால் பார்ட் ஆஃப் த ரிசார்ட் சீரீஸ் அப்படின் போது ஹவு ஹாப்பி ஆர் யூ? நான் ஆக்சுவலாக சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது இவ்வளோ பேர் வந்துட்டு எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்துட்டு இதோட அவுட்கம் எனக்கு என்ன, நான் சின்ன சீன் அங்கங்கே தானே வரேன் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நான் வெளியில பப்ளிக் முன்னாடி ஸ்டெப் அவுட் பண்றப்பதான் நான் பார்ப்பேன், எங்க கிட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்றாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா எனக்கு வந்துட்டு ரெசார்ட்டோட ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நான் இருந்திருக்கேன். நான் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நானு, விஜய் ப்ரோ, அப்புறம் ஜெனித் 3 பேர் தான் இருப்போம். இந்த 3 பேர் வந்துட்டு ரெசார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் ப்ரோ வந்துட்டு கனகாலங்கள் காலங்களில் இது பண்ணிட்டு தான் நம்ம எருமசாணிக்கெல்லாம் வீடியோஸ் பண்ணிட்டு கண்டினியூஸாக எருமசாணி சேனலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் வந்துட்டு நான் விஜய் ப்ரோ சொல்லுவார், நான் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஷூட்டுக்கு பாய்ஸை வச்சு நான் மூவ் பண்ணிட்டு போயிடுவோம். ரெசார்ட்டோட ஸ்டார்டிங் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் கேட்குறாங்கடா அப்படி சொல்லி கனா செட்டுக்கு என்னை கூப்பிட்றாரு விஜய் ப்ரோ. அப்போ கனா செட்டுக்கு நான் போகும்போது தான் ரெசார்ட்டோட ஒரு ஒன்லைன் சொல்கிறாரு, இந்த மாதிரிடா யாரை வச்சு போகலாம், எப்படி டீம் செட் பண்ணலாம் அப்படிலாம் கேட்கும்போது சரி ப்ரோ டிஸ்கஷன் பண்ணலாம் நம்ம அப்படி சொல்லி அதுக்கப்புறம் விஜய் ப்ரோவோட ஒய்ஃபோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட் இருக்கும். அந்த ஷெட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 3 பேர் உட்காரலாம் அந்த ஸ்பேஸில். அங்கே உட்காந்துட்டு விஜய் ப்ரோ, நான், அப்புறம் ஜெனித் 3 பேர் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். விஜய் ப்ரோ பயங்கரமாக வந்துட்டு யோசிச்சு இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம், ஹாட் ஸ்டாரில் ஒரு பெஸ்ட்டு சீரீஸாக வரணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணோம். இது வரைக்கும் எருமசாணியை வச்சு நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஹாட் ஸ்டாருக்கு போகும்போது நம்ம ப்ராமிசிங்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு எஃபோர்ட் போட்டு ரைட்டிங்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1.5 இயர் அப்படி ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸ் மட்டுமே, ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் மட்டுமே, ஒன்லைன் கொடுக்கறது இப்படியே தான் வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு 1.5 வருஷமாக வந்துட்டு பயங்கரமாக இதை வந்துட்டு இது பண்ணி தான் ரெசார்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாண்டி கேரக்டருக்கு நான் தான் வந்து பாண்டி கேரக்டரு. பாண்டி வந்துட்டு என்னை வச்சு தான் இது ஸ்கெட்சே பண்ணாங்களே, பாண்டி இந்த மாதிரி கேரக்டரு. ஏன்னா ரெசார்ட்டோட ஃபர்ஸ்ட் ஜங்குள் ரெசார்ட்டோட கோர்ல வந்துட்டு நானும் விஜய் ப்ரோவும் ஊர்ல இருந்து வர மாதிரி, இதுலயும் அப்படிதான் இருந்துச்சு, ஊர்ல இருந்து வர மாதிரி. அப்புறம் வந்துட்டு இல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்றான், இவன் வரா மாதிரி வச்சுப்போம், வெற்றி வராரு அப்படின்ற மாதிரி வச்சிருவோம்னு சொல்லிட்டு தான் ஸ்கிரிப்டை மாத்தினாங்க. அதுல பாண்டி வந்துட்டு நான் தான் 1.5 வருஷமா நான் தான் பாண்டியா இருந்தது. என்னை வச்சுதான் அது ரெடி பண்ணது, எழுதுனது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 1 வீக்ல வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு பார்க்கறதுக்கு மெச்சூர்டா இருக்கணும், விஜயை விட பார்க்கறதுக்கு மெச்சூர்டா இருக்கணும், நல்லா ஹைட்டா ஆப்போசிட்டா இருக்கணும், விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கு. நான் இருந்தா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சேனல் வந்து ஒரு சில விஷயம் சொல்லிட்டாங்க. பல்கா, ஹைட்டா, வேற இந்த ஜோன்ல இருக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஆதித்யா கதிர் அப்புறம் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது விஜய் ப்ரோ வந்துட்டு
இல்லை அமர் வச்சு போகலாம். அமர் வச்சு போலாம். அமர் வந்து நம்ம கேங் நம்ம டீமோட ஒரு பர்சன், அமரை வச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு இந்த சீரீஸோட எல்லா ஒன்லைன்லாம் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஃபைனல் ப்ராசஸ்ஸு இப்போ கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம பாய்ஸ் தான். மொத்தமாக நம்ம டீம் வந்துட்டு நரேஷ், ஆதேஷ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரைட்ரு பாண்டி, அதுக்கு விக்னேஷ் விஜய்ன்னு சொல்கிறோம், நாங்கள் பாண்டின்னு கூப்பிடுவாங்க, ரைட்டர் அவன், டைலாக் ரைட்டர் அவன். ஸோ மொத்தமாக எங்கள் நம்ம பாய்ஸ் மட்டுமே ஒரு வந்து ஏடிஸ்லேருந்து கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே நம்ம பாய்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. விஜய் ப்ரோ வந்துட்டு எல்லாருக்குமே பேசி ஒர்க்கு வாங்கிட்டாரு. ஃபோன் பண்ணி எல்லாம் ஓகே ஆயிடுச்சுடா, ஃபைனல் மீட்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாமே ஓகே, ஆனால் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சொல்லுங்க ப்ரோ, நம்ம எல்லாருக்கும் வேலை கிடச்சிச்சா உனக்கு மட்டும் கிடைக்கலடா, அந்த பாண்டியில் வந்து ஓகே சொல்லலாம் சேனலில் அப்படி சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அப்படியா என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு போது இது கிடைச்சா மாறிடும், செம்மையாக பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு இதில் இருப்போம்ல. அப்படி இருக்கும்போது அது இல்லை. அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ப்ரோ, சரி ஓகே பாய்ஸுக்கெல்லாம் கிடச்சிச்சில்ல, சரி ப்ரோ இல்லைடா அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா நல்லா ஹைட்டாக பல்காக என்னை விட மெச்சூர்டாக இருக்கணும், எனக்கு நான் வந்துட்டு சேடாக இருக்கும்போது ஓகேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருக்கணும் ஜோனில். நீ வந்துட்டு இருந்தனா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம இந்த மாதிரி இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்படியா ப்ரோ, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம பார்த்துக்கலாம், நான் என்ன டீமுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நான் பண்ணி தந்துடுறேன், பின்னாடி இது பண்ணி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது விஜய் ப்ரோ வந்துட்டு என்னடா ஃபீல் பண்ணுறியாடா அப்படி சொல்லுவேன். இல்லை ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நீ கிளம்பி முருகர் கோயிலுன்னு சொல்லிட்டு வடபழனி முருகர் கோயிலில் உட்கார வச்சுட்டு இந்த எனக்காக இந்த டீமுக்காக நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்க, பேக் போனாக இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நீ இது பண்ணியிருக்க, நீ என் நம்பர் இல்லை அப்படின்னாரு. ப்ரோ நான் என்ன ப்ரோ இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது நர்டு சிவான்னு ஒரு கேரக்டர் எழுதுங்க ப்ரோ, எனக்காக எதுவும் எழுதலாம் தேவையில்லை அப்படி சொல்லும்போது இல்லை நான் நர்டு சிவான்னு ஒரு கேரக்டர் எழுதுறேன், சீன் ஸ்டார்டிங்கே வந்துட்டு நீ தான் ஸ்டார்ட் பண்ணுவ, அந்த கேரக்டரை எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா ஒன்லைன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்காக புதுசாக ஒரு ரோல் ரெடி பண்ணி அதை உள்ள நுழைச்சா அந்த ஸ்கிரிப்டில் ஒன்லைன் கொடுத்ததுல சேஞ்சஸ் வரும், அது ரொம்ப இதுவாக போகும். ஏன்னா 1.5 years ப்ராசஸ் இது, ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் கொடுத்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் உன்னை வைப்பேன், இது வந்துட்டு நீ என் நம்பர் எல்லாடி சொல்லும்போது சரி ப்ரோ என்ன ப்ரோ ஓகே, ஆனால் எனக்காக எந்த ஃபோட்டோ போடாதீங்க, பெருசாக இது பண்ணிக்கங்க, ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரி ஓகேடா சொல்லிட்டு தான் இதுவாச்சு. ஸோ வந்துட்டு அப்படி வந்துட்டு நர்டு சிவா என்னோட சீன் தான் தலைவாசல் விஜயோட ஒரு பயங்கரமான ஒரு ஆளுன்றது நான் பயப்படுறதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச சீனு. அப்புறம் வந்துட்டு சீக்ரெட் கிச்சன் சொல்லி நான் ஐடென்டிஃபை, சீக்ரெட் கிச்சன் வைக்கிறது காசு கொடுத்தீங்களே அவர் தானே சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு உங்களோட கவுண்டர்ஸ் நல்லா இருக்கு, உங்களோட டைலாக் டெலிவரி நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க இன்னும் அதிகமா வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ நான் கான்சர்ட் போகும்போது மால் போகும்போது நிறைய பேர் வந்துட்டு பேசும்போது வந்துட்டு எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே நான் சின்ன போர்ஷன் தானே வந்தேன், ஆனா எனக்கு இவ்வளோ இது கிடைக்குதுன்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கு நான் வந்து விஜய் ப்ரோவுக்கும் பிரவீன் சாருக்கும் நான் பயங்கரமா தேங்க் பண்ணுவேன். பிகாஸ் வந்து பிரவீன் சார் வந்துட்டு எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு, நீங்க எதனா பண்றியாடா அப்படின்னாரு, அப்படியே ப்ரோ பண்றேன் ப்ரோ அண்ணன், அப்போ வந்துட்டு சரி பண்ணிடுறா அப்படின்ற நெடுமாறன் மாதிரிலாம் லாஸ்ட்டாக இமீடியட்லாம் பண்ணேன், அதெல்லாம் வந்துட்டு பிரவீன் சார் கொடுத்த இதுதான் ஸ்பேஸ் தான். ஒரு டைலாக் 2 டைலாக் இருக்கும், ஆனால் வந்துட்டு பிரவீன் சார் டேய் அப்படின்னாரு, எதனா போடுறதா போட்டுக்கடா நான் அங்கே ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு நல்ல இதுவாகிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம், எனக்கு பயங்கரமா ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஆடியன்ஸ் கிட்ட விஷஸ்லாம் வாங்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் 2 பேருக்குமே ஆக்சுவலி அங்கங்க இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு இருந்தாலுமே அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஐ திங்க் விஜயோட ரைட்டிங்ல வந்து அது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம். பிகாஸ் டூ மெனி கேரக்டர்ஸ் இருந்தாலுமே சம்வேர் வந்து ஒரு கேரக்டர் வந்து மிஸ் அவுட் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சம்வேர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கேரக்டர் ஆர்க் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விஜயோட ரைட்டிங் பற்றி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் எவ்ரி கேரக்டர்ஸ்க்குமே வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரவீன் சாரோட டைரக்ஷன் பற்றியும் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆனப்போ வேற ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு இந்த வில்லன் ரோல் பண்றதா இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் லேட்டர் அந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அது சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா சேனல்லையுமே வந்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களே பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ பிரவீன் சாருமே இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க.
ஈபி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நான் வந்துட்டு ஒரு சீன் வந்தாலும் எவ்ரி 4 எபிசோட்ஸ் ஒரு சீன் இருக்கும். ஸோ அது அப்படியே வந்துட்டு செம ஒரு பில்டப் ஷாட் மாதிரி அப்படி இருக்கும். இவ வந்து ஆக்சுவலி இவங்களை வந்து நிறைய ரோலுக்கு ஃபர்ஸ்ட் நான் கேஸ்டிங் பண்ணேன். யூனிஃபார்ம்லாம் நான் தான் கொடுத்தேன். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு உள்ள வரும்போது நானும் விஜய் ப்ரோ தான் இருப்போமே, ஜெனித் அவங்கலாம் இருப்போம், பாண்டி எல்லாருமே, டேரக்டருக்கு தீபக் அப்படின்னு நிறைய டீம் இருக்கும். நரேஷ் தான் கேமரா டெஸ்டிங் ஷூட்டுக்குலாம் வந்துட்டு இருப்பாங்க. கோபி ப்ரோ எங்க ஈபி இருப்பாரு. எங்க ஈபி நான் தான் வந்து பேசுவோமே, ப்ரோ யார்கிட்ட ப்ரோ இன்னைக்கு யாருக்கு ப்ரோ கூப்பிடணும்னு சொல்லும்போது எங்க ஈபி பயங்கர இதுவா இருப்பாரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, இவங்க கரெக்டா இருப்பா, ஐயா இந்த பொண்ணு சூப்பரா இருப்பா, இந்த பொண்ணை போடுங்க அப்படின்னுவாரு. இவருக்கு எல்லாருமே வந்துட்டு வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது நாங்க கொடுத்து ஷூட்லாம் பண்ணி போஸ்ட்லாம் கொடுக்கறதுலாம் நாங்க பின்னாடி சொல்லி கொடுத்துருப்போம் போட்டோ ஷூட்டுக்குலாம். இவங்களை வந்துட்டு நிறைய ரோலுக்கு வச்சு பார்த்தாங்க. ஆனா வந்துட்டு அந்த அந்த ரோலுக்கு வந்துட்டு விஜய் ப்ரோ வந்துட்டு இல்ல இதுக்கு இந்த ரோலுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் இது வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் போகும்போது அதுக்கப்புறம் மாத்திட்டு ஆனா மட்டும் இந்த பொண்ணு யூஸ் பண்ணி அவன் சொல்லிட்டு வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல எதனா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த ரேஷ்மின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணி பிரியானே வைப்போம் அப்படின்னு சொல்லி பிரியான்னு வச்சு நெடுமாறனையே ஒருத்தி, அதாவது நெடுமாறன் தான் இருக்கிறதுலே வில்லன், அவனுக்கு ஒருத்தன் வில்லனா அது இவன் தான்டா. அவர் வந்துட்டு எவ்வளவு பெரிய பர்சன், எவ்வளவு அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஷோவை எப்படி எலிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்துட்டு அப்போஸ் பண்றதுக்கு நான் வந்துட்டு ஒரு கேரக்டரா இருக்கிறப்போ அது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. ஆக்சுவலா நம்மளுமே அந்த லெவலுக்கு இருக்கோமே அப்படின்ற மாதிரி. எஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சம்வேர் இந்த ஸ்டோரி லைன் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கும் போது லைக் ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகுதுனால இந்த காமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்க ஒரு கதையெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஏன்னா இப்போ சம்வேர் இப்போ நெடுமாறன் இஸ் நாட் தேர் அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இவர் வந்து சீக்ரெட் கிச்சன் வந்து ஹெட் பண்ணிருந்தாரு, இப்போ இவர் தான் வந்து இப்போ மெயின் கிச்சனை வந்து ஹெட் பண்ண போறாரா அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது இல்ல. இன் ஜென்ரல் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்து வியந்து போய் நிறைய சிரிச்சிருக்கீங்களா, இல்ல ஹவு இந்த வியர்டஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் டில் டேட்? ஆக்சுவலா என்னன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இவங்க ஒரு நடிச்சிருந்த ஒரு ஃபிலிம்கான சாங் ப்ரோமோ அது. ஓகே. ஸோ அதுல பண்ணியிருந்தப்போ அந்த போஸ்ட் போட்ட அந்த கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு நெடுமாறன் சார் இங்க வந்து பாருங்க இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க நாங்க நெடுமாறன்ட்ட மாட்டி விடுறோம் அந்த மாதிரி. டேய் நீ எங்க இவங்கள பிடிச்ச அப்படின்ற மாதிரி, உனக்கு இவங்கள பாரு அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லுதுன்னா எதிர்பார்க்கவே இல்ல, அன்எக்ஸ்பெக்டடா இருக்குமா. எப்படி கிச்சன்ல இருந்து இவன் எப்படி ரிசப்ஷன்ல பிடிச்சான் நெடுமாறன் இது என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமா வந்துட்டு இது பண்ணிருப்பாங்கல்ல. நெடுமாறனை டேக் பண்ணி இது பண்றது. ஏன் முந்தனத்து வந்து ஒருத்த மெசேஜ் அனுப்புறான், நீங்களும் பிரியா எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க என்னடா என்ற மாதிரி. அப்ப வந்துட்டு அந்த பொட்டு வச்சது உண்மை இல்லையா அப்படின்றாண்டே சும்மா. அதான் சம்வேர் வந்து பீப்புள் பிலீவ் இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, உங்களை வந்து அந்த கேரக்டராவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐ திங்க் விஷ்ணு வாஸ் டெல்லிங் தி அதர் டே, அவர் சொன்னாரு என்னெல்லாம் கமெண்ட்ஸ்ல எல்லாம் திட்டுவாங்க, கண்டமேனே கழுவி ஊத்துவாங்க அப்படின்னு. ஆல் அவுட் அடிக்கிறதா அதுதான் எப்படி சொல்றதுன்னா, நான் ஒரு தடவை ஒரு சலூன் போயிட்டேன். விஷ்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் தான் வந்துட்டு விஷ்ணுவோட கேரக்டர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்துட்டு ஷேவ் பண்ண போயிட்டு இருந்தேன், கழுத்துல கத்தி வச்சு ஷேவ் பண்ணிருக்கான். விஷ்ணுன்றவனை பார்த்தாலே செவுத்துல போட்டு தேய்க்கணும்ன்றா. எனக்கு டேய் நீ கத்தி பேசுறா எங்க வச்சுட்டு என்ன பேசுறா பேசுறேன்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் வந்துட்டு பயத்தோடவே ப்ரோ இல்ல ப்ரோ நான் நல்ல பையன் தான் ப்ரோ அப்படின்ற வந்துட்டுல இல்ல ப்ரோ வந்து வெற்றிக்கு பயங்கர டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு வந்துட்டு புரியுது ப்ரோ உங்க ஆதங்கம் புரியுது. என் ஃப்ரெண்ட் இங்க இருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தான். அதை என்ன பண்ணிட்டான்னா, சரி விஷ்ணுக்கு நானும் விஷ்ணு பயங்கர க்ளோஸ், சரி நாங்க டிஸ்கஷன்லாம் நிறைய பண்ணுவோம். மச்சான் நீ இது இப்படி பண்ண அதை அப்படி பண்ண அப்படின்னும் போது வந்துட்டு அந்த மூக்க மட்டும் லைட்டா விரிக்காத மச்சான், அதை கொஞ்சம் க்ளோஸ் இல்ல மச்சான் நான் கேரக்டருக்காக ஒரு எஃபோர்ட் போட போறேன், கண்டிப்பா நீ மூக்கு விரிச்சுதான் ஆகணும், கை கொடுப்போம் கிளம்புவேன். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு இது போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால ஸ்டோரியா போட்டேன். விஷ்ணு வெளியே போகும்போது பார்த்து போடா, நான் ஆல் அவுட் அடிக்கிற பவுன்சர் இருந்தா செட் பண்ணிக்கோ, உன்னை ஆல் அவுட் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கானுன்ட்டு. அப்போ வந்துட்டு விஷ்ணு வந்து அதை ஸ்டோரி ரீஸ்டார் பண்ணா. அதுக்கப்புறம் விஜய் ப்ரோவும் பண்ணும்போது அதுக்கு பயங்கர வியூஸ் போயிட்டு எல்லாருமே நல்லபடியா நல்ல விஷயம் தான் பண்ணாங்க. கோவம் வர அளவுக்கு பண்ணிருக்கானா நல்லா பண்ணிருக்கான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த கேரக்டரா வாழ்ந்ததுனாலதான் அந்த இரிட்டேஷன் டு த கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க 2 பேரும் வச்ச கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறையவே பார்க்கும்போது சம்வேர் வந்து இவங்க 2 பேர் மெயின் லீடா வச்சுட்டு வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வராதா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸையும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான பிளான்ஸ் எதாவது இருக்கா ஃபியூச்சர்ல? அதுக்கான பிளான்ஸ் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அது வந்துட்டு எப்படின்னா எங்க 2 பேருக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குமான்றது தெரியல. அது
எங்களுக்கே தெரியாது. ஏன்னா விஜய் ப்ரோ நீ நைட் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போவாரு, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கு அப்படின்னா சரி காலையில எழுந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. நான் அப்படியே பாப்பேன், ஓகே ப்ரோ என்னடா என்னடா ஓகேடா ஓகே தான் ப்ரோ நம்புறப்பல சரி ஓகே நம்ம அதுல வந்துட்டு இதுதான் ஸ்டோரின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகும்போது மதியம் வருவாரு, டேய் அது என்னன்னா அப்படின்னு ஒரு பாருங்க சூப்பர் ப்ரோ இது அதை விட வேற லெவல்ல இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளாலேயே அவராலேயே வந்துட்டு எப்படின்னா அவர் வந்துட்டு அதுக்குள்ளவே இருப்பாரா, போக 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 எதனா பண்ண முடியுமான்ட்டு அதுல ஆட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆர்டிஸ்டும் கூட இல்ல எங்கெங்கெல்லாம் அதை பெஸ்ட் ஆக்கணும் என்னென்னலாம் பண்ணலாம்ன்றத ஆட் பண்ணிட்டே இருந்துட்டு அதை மாத்திடுவாரு மொத்தமா. ஸோ வந்துட்டு அதை பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற அந்த ஒரு இதில் வந்துட்டு அது மாறிட்டே இருக்கும். அதனால வந்துட்டு ப்ரோ சூப்பர் ப்ரோ நீங்கள் இவ்வளோ ஸ்டோரி நீங்கள் வந்துட்டு ஒரு கதை லைன் தான் அதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒரு 1000 கதை சொல்லுவீங்க. அது ஞாபகம் வச்சு கேட்கறதே விட்டோம். எல்லாருமே தனியா கூட சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்க எல்லாருமே வந்துட்டு ஒண்ணு சொல்லுவாங்க சம்பந்தமே இல்லாம ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, கேட்கறதே விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் பிளானே வந்துட்டு அதுக்கப்புறம் வாடா கேளுடா உங்ககிட்ட ஒரு 10 கதை சொன்னா நீங்க அதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்கன்ட்டு ஒரு இது. பட் சம்வேர் வந்து பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங்ல இப்போ ரிசார்ட்டோட சீசன் 2 வந்து எப்படி இருக்கும் எப்போ வரும் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா ஜென்ரலாவே இந்த சீரீஸ் வந்து யாரெல்லாம் பயங்கரமா ஒத்து பாக்குறாங்களோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு பெரிய கேப் கழிச்சுதான் சீசன் 2லாம் வந்து ரிலீஸ் ஆகும். பட் எப்போ எக்ஸ்பெக்டிங் சீசன் 2 நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 3 month அப்புறம் வராம இருக்கும் 4 monthக்குள்ள வந்துடும். ஷாரா 3 to 4 months தானே. அவங்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு தெரியல பேசும்போது காது திரும்பி அங்க வச்சுட்டு அப்போ வந்துட்டு அவங்க அதை பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு ப்ரோ நெக்ஸ்ட் 3 months சீசன் 2 வருமான்ட்டு எனக்கு கொஞ்சம் இல்ல சீசன் 2 வரும்ன்றது வந்துட்டு ஒரு 30 எபிசோடுக்கு மேலேயே வந்துட்டு கன்ஃபார்ம். ஆமா some people also started expecting அது வந்து கண்டிப்பா சீசன் 2 வரும் அப்படின்ற மாதிரி. என்னன்னா 100 எபிசோட் பிளான் இது ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம யூடியூப்ல இருந்து ஒரு எருமசானிக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு, ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி லைனும் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் ஐடியா வந்து இவங்களாம் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. அதனால வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. நைஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்களே இந்த மக்களோட ரெகக்னிஷன் அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு தான். சம்வேர் அதர் லாங்குவேஜஸ் பீப்புள் ஆல்சோ ஆர் வாட்சிங் ரிசார்ட் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ரெகக்னிஷன் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இவர் விஷ்ணுலாம் சொல்லிட்டு இருந்தாரு ஹிந்திலலாம் வந்து திட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஹிந்தியும் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதர் லாங்குவேஜ் ரிசப்ஷனிஸ்ட் பிரியா கியா ஹோ கயா அதெல்லாம் அனுப்புவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. இதுக்கு நிறைய மெசேஜ் இருக்கு. ரிசப்ஷனிஸ்ட் பிரியா கியா ஹோ கயா. இல்ல ஆக்சுவலா நான் மூணார் போயிருந்தேன் ரீசெண்டா. அங்கேயுமே வந்துட்டு ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் அந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு அக்கா நீங்களா அது நாங்க பாப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் நான் அன்எக்ஸ்பெக்டடா ஹிந்தி பீப்புள் அவங்க எல்லாமே வந்துட்டு எல்லாருமே பாக்குறாங்க. இதுல என்னன்னா கிட்ஸுமே நிறைய பேர் பாக்குறாங்கன்றதுதான் பெரிய சந்தோஷம். என்னன்னா சாமி படத்துல வர ரம்யா கிருஷ்ணனுக்கு அப்புறம் கண்ணை பயங்கரமா உருட்டுறது இவ்வளவுதான் இருப்பாங்க. அது ஒரு உருட்டுல நெடுமாறன் கதி கலைஞர். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு அந்த செட்ல நடக்கிறப்போ அது எப்படி இருக்கும்னா நான் வந்துட்டு அங்க ஆக்ட் பண்ணிட்டு இருப்பேன், சார் வந்துட்டு கமெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்து எங்க பாக்கணும் உருட்டு கண்ணை உருட்டு அப்படி கத்திட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் அப்படியே பாத்துட்டு பார்க்க மாட்டான் இப்படி வச்சிருவா உருட்டிட்டே இருப்பா. உருட்டி முடிச்சுட்டு வருவா. வந்ததுக்கு அப்புறம் ஆமாச்சான் உருட்டிட்டியா அவன் வருவான் ஒருத்தன் மூக்கு விரிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபன்னா தான் போயிட்டு இருக்குமே. இங்க ஆக்ஷன் சொல்லி இவங்க எங்க முன்னாடி எல்லாம் நடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்துட்டு விஷ்ணுலாம் வந்துட்டு எதிர்க்கு வந்துட்டு என்னடா உனக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்கணும் போது விஜய் ப்ரோ எதிர்க்க நின்னுட்டுல அதுக்கப்புறம் எருமஸ்டானி ஸ்டெப் போட்டுட்டு இருப்பாரு, இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அவனுக்குலாம் பெரிய டாஸ்க். அவன் விஜய் ப்ரோ முன்னாடி நடிச்சுட்டா வச்சிங்களேன் அவன் வந்துட்டு அவனுக்கே அது ஒரு பெரிய சாதனையான ப்ரோ என்ன ப்ரோ சிரிப்பு எதிரே இருக்கீங்க எப்படி ப்ரோ பண்றதுன்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஆனா ஜாலியா போகும் ஏன்னா செட்டே அப்படிதான் இருக்குமே. அது வந்துட்டு அந்த கதைக்கு தான் டீமா பிரிஞ்சாலும் ஆக்சுவலா இந்த செட்ல எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். சோ ஒரு சில செட்லாம் எனக்கு அவனை பிடிக்காது இவனை பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும்ல. இந்த செட்ல எல்லாருமே எல்லாரோடையும் பேசுவோம். நாங்க ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல எங்களோட பிஹைண்ட் த சீன் எங்களோட டிஓபிஸ்ல இருந்து டெக்னீஷியன்ஸ் கூட நாங்க செம ஜாலியா இருப்போம் எல்லாருமே. ஒரு பெரிய கேங் இது. இப்ப நாங்க படத்துக்கு எல்லாம் போறோம்னா இருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து 4 படம் 5 படம் போயிருப்போம். மொத்த பேரும் எத்தனை பேர் மொத்தமா எப்படியும் வரும் ஒரு 17-18 பேர் கிட்ட வரும். ஏன்னா வந்துட்டு 2 ரோ ஃபுல் பண்ற மாதிரி. ஆமா ஆல்மோஸ்ட் அதுலயே வந்து சண்டை வரும் எங்களுக்கு தனியா சீட்டு போட்டானுங்க அப்படின்ட்டு. அப்படின்னா டீமா பிரிச்சிருவோம்.
ஒரு பெரிய ரோ இருக்கும் ஃபுல்லா. இது வரைக்கும் இங்க உட்காருங்கப்பா, இங்க உட்காந்துங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சிட்டீங்க. பாப்கார்னு படம் பின்னாடி பாக்குறவங்க தான் பயங்கரமா டென்ஷன் ஆகும். இங்க இருந்து பாப்கார்ன் வந்து ஒரு கையா மாறிட்டு ஏறி போய் ஓடி போய் பக்கத்து சீட்ல கொடுத்துட்டு வந்து உட்காருவாங்க. அந்த அன்லிமிட்டட் பாப்கார்ன் இருக்கும். 600 ரூபாய் பாப்கார்ன் வந்து அன்லிமிட்டட் பாப்கார்ன் சொல்லுவாங்க. அது வந்துட்டு அந்த கம்பெனி தான் லாஸ். வாங்கி எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஒரு பாப்கார்ன் வாங்கி வந்துருவோம், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாரும் மடியிலையும் கொட்டிப்பாங்க. கொட்டதுக்கு அப்புறம் திருப்பி போயிட்டு அவங்க வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள் இருப்பான். எப்படியும் ஒரு 8 வாட்டி போயிட்டு வந்துருவாங்க. பிவிஆருக்கு தான் லாஸ். அது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய கேங் இருக்கும். ஸோ வந்துட்டு ஜாலியா ஒரு பெரிய டீம். எங்க கேங் லீடர் வந்து பிரவீன் சார். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டேய் என்னடா ஃப்ரீடா நாளைக்கு போலாமாடா, ஓகே ப்ரோ போலாம் ப்ரோன்றோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு படத்துக்கு போறது, வெளியே எங்கன்னா போகலாம். இப்போ ஷூட்டு எட்டிக்கா போயிட்டு இருக்கிறதுனால ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரிப் எல்லாம் போலாம் அப்படின்ற பிளான் எல்லாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ மேஜர் டீம் சொன்னீங்கல்ல, இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ இந்த ரிசார்ட் சீசன் 1 அப்படின்னு முடியும் போது இதுக்கப்புறமா ப்ராப்ளி ஒரு பெரிய கேப் கழிச்சு தான் நீங்க சந்திப்பீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஃபிலிம்ஸ்லாம் அப்படின்னு போறதுனாலுமே இந்த செட் மிஸ் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஃபியூ மோர் டேஸ் டுகெதர் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அந்த தருணம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படா முடியும் அப்படின்ட்டு இருந்தது. ஐயோ இப்ப வந்துட்டு ஏன் முடியுது அதுக்குள்ள அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஸோ செட்டு போனாலே ஒரு ஆக்டிவான டேவா இருக்கும். அங்க பெர்ஃபார்ம் பண்றோமோ இல்லையோ அந்த என்டர்டெய்னிங்கா இருக்கும் அங்க இருக்கிறதே. அது ஒரு மெமரிஸ் மாதிரி. ஸோ எனக்கு மேஜரா வந்துட்டு பாண்டிச்சேரியில தான் நடக்கும். ஏன்னா ரிசப்ஷன் வந்துட்டு அங்க மட்டும் தான் கமிட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும் அடிக்கடி பாண்டிச்சேரி போறது அதெல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் ஷூட்டுக்காக ஒரு வெக்கேஷன் மாதிரி. ஆமா ஆமா, எனக்கு இப்போ பாண்டிச்சேரி இன்னொரு சென்னை ஆயிடுச்சு. எப்ப கேட்டாலும் அங்கங்க டக்குன்னு போயிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி இருக்கு. கிச்சன் வந்துட்டு முடியுது. நெடுமாறன் சார் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அப்படியே. அப்போ வந்துட்டு என்னன்னா அந்த சீனே வந்துட்டு எல்லாரும் கிளம்பி போறது அப்படின்றப்போ போய் நிற்கும் போது வந்து பார்த்தா நெடுமாறன் சார் கண்ணெல்லாம் கலங்கிட்டு கிளிசரின் கேட்டு போடுற மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் கிளிசரினே இல்லாமல் கண்ணெல்லாம் கலங்குது. டே உனக்கு ஒரு மாதிரி இருக்காடா. எனக்கும் அவருக்கும் நானும் பயங்கரமாக க்ளோஸாக இருப்பேன். எல்லாருமே வந்துட்டு சார்னு சொல்கிறாங்க. நானும் அவரும் அப்பா அப்படிலாம் சொல்லி சொல்லுங்கப்பா என்னப்பா அப்படின்னு. அவர் எனக்கு வீடியோஸ்லாம் அனுப்பாரு, பழைய சாங்கோட வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அனுப்பிட்டு இருப்பாரு. வருங்களா ஒரு இந்த சாங்லாம் வந்துட்டு அனுப்பிட்டு என் சாங் கேட்டிருக்கியா நான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். அதெல்லாம் போய் கேட்கும்போது வேற லெவலில் இருக்கும். அப்போ இருந்த தலைவாசல் விஜய் சாருக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் பார்க்கும்போது பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு வேணுனே அங்கேருந்து வரும்போதே வந்துட்டு விதமா அந்த மாதிரிலாம் பண்றது. ஸோ ஜாலியா இருக்குமா. செட்டே வந்துட்டு நாங்க ஒரு ஃபன் பண்ணி ஒரு வைப்ல இருந்தோம்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு வைப் இருக்கும். அப்படி இருந்த ஒரு பர்சனு எங்க செட்டு அந்த கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா அவரோட இது மாதிரி ஒரு கோட்டை மாதிரி இருக்குமா. அப்போ வந்துட்டு முடியும் போது வந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு அபிக்குலாம் பயங்கரமா கண் கலங்கிச்சு, விஷ்ணுக்கு தன்யாவுக்கு எல்லாருக்குமே கண் கலங்கி இருக்கும்போது நான் இப்படி எல்லாரையும் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இவனுங்க எல்லாருமே என்ன திரும்பி பார்த்தானுங்க, உனக்கு கண் கலங்கலையாடான்னு கேட்டாங்க. ஏண்டா நடிச்ச உங்களுக்கு தான் கண் கலங்க, பின்னாடி நான் எனக்கு கண் கலங்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த பின்னாடி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இருப்பேன் நான் ஜிம்முக்குலாம் போறதுலாம் இல்லை, இங்க போனா கேலரிஸ் கம்மியாயிடும். நான் வந்து பின்னாடி பாருங்க பயங்கரமா ஓடிட்டே இருக்கேன். அது மாதிரி வந்துட்டு பார்த்தேன். சரி என்னதான் நம்ம காமெடிக்கு நம்மளும் வந்துட்டு பேசிட்டாலுமே நமக்கும் ஒரு மாதிரி எமோஷனலா ஆகும்ல. அப்போ வந்துட்டு ஜான் சார்லாம் வந்துட்டு இன்னையோட இதுக்கப்புறம் ஜான் சாருக்கு ஷூட் இல்லை. ஸோ ஜான் சாரோட வந்துட்டு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு நாங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு வீடியோலாம் எடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஜான் சார் வந்துட்டு இது போறாரு அப்படின்னும் போது இந்த சிட்டி ரோபோ கழட்டம்ல எல்லாத்தையும் அது மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக கழட்டி எல்லாத்தையும் பேசி அது மாதிரி வந்துட்டு எமோஷனலாக பேசினாரு. ஆனால் நாங்கள் பட் எமோஷனலாக ட்ராவல் பண்ண மாட்டோம். நாங்க அதையும் காமெடி ஆகிட்டு ஜாலியா ஜான் சார் ஜாலியா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவரு செம்ம கியூட் அண்ட் காமெடி. ஆமா பில்ஸ்பரியில சப்பாத்தி விளம்பரத்துல அதுக்கப்புறம் நான் ஒரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொன்னப்போ அவர் பில்ஸ்பரியில அந்த லோகோல பாத்துட்டு அவர்தான், அதனால நம்பிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டே வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஜான் சாரை பார்த்துட்டு அவர் யார் தெரியுமா அப்பா, அவரு விஜய் சாரோட லவ் டுடே படத்தை இது வந்த ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் டே வரேன் உள்ள வரும்போது எனக்கு எல்லாருமே புதுசு. எப்படின்னா விஜய் ப்ரோ நாங்கெல்லாம் தெரியும், ஆனா வந்துட்டு ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு வரும்போது நான் பார்க்கும்போது வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு அவர் யார் தெரியுமா, அவன் சாதாரண ஆள் இல்லை, பயத்துக்கு பயம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க. அவர் யார் தெரியுமா,
அவர் வந்துட்டு லவ் டுடே படத்தை கன்னடத்துல ரீமேக் பண்ணாரு. எது பிரதீப் ரங்கநாதன் நடிச்சாரு. அப்பல பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே ஒரு இல்லையா அப்படின்றாங்க. அவரு பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இல்லையா அப்படின்னு மாதிரி. அப்பல இவங்கள இல்ல அது கன்னடத்துல வந்துட்டு விஜய் நடிச்ச லவ் டுடே வந்து ரீமேக் பண்ணாரு. நமக்கு ஓ அப்படியா அப்படின்னு மாதிரி. ஆமா அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆளு. அவரை பார்த்தா நாங்களாம் போயிடுவோம், அவர்கிட்ட பேச முடியாதுன்னும் போது அவரும் வந்துட்டு ஹே மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போடுவோம் அப்படின்னு அவரும் ஒரு ஜாலி வைப்ல இருப்பாரு. ஓகே போடலாமா மேக்கப் போடலாமா சூப்பர் 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 போட்டுருங்க அப்படின்னு வர பாருங்க. நானும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் போயிட்டோம். திடீர்னு வந்துட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டு அவருக்கு எல்லாரும் பயங்கரமா இது பண்றது ஃபர்ஸ்ட் டைம் அவரை போய் கலாச்சாரம் தான் என்ன பண்ணா கத்தி தான் வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்னாப்ல ஒரு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். நான் இப்போ இருந்து பாதுகாப்பு வருங்க உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ. அப்படி எடுத்துட்டான். அவரை வந்துட்டு பயங்கர டெரராகவும் பயங்கர இதுவாகவும் பார்த்துட்டு இருக்கும்போது நானா பண்ணிட்டேன்னா ஒரு வீடியோ, இப்போ அது யாருக்குன்னா இது வரைக்கும் ஷேர் பண்ண நான் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும் காட்டுறேன். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸ்ட்ரா லீக்கேஜ் அவரும் அதுக்கேற்ற அவரு கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு செட்ல எல்லாருக்கிட்டையும். நான் தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் பின்னாடி இந்த பாட்டு பாடிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பில்ஸ்பரி விளம்பரத்துல வர சப்பாத்தி பாபு முறை இருக்கீங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ ஃபர்ஸ்ட் டைம் இவ ஷூட்டுக்கு வரும்போது இவகிட்ட போய் சொல்றேன், அவர் யார் தெரியுமா, அவரு இந்த பில்ஸ்பரி விளம்பரம் பாத்திருக்கியா, அதுல வர சப்பாத்தி பொம்மையா வேஷம் போட்டதே அவர் தான் ஒரு காலத்துல. இவ உண்மையா போயிட்டு சார் அந்த ஆட் எல்லாம் பாத்துருக்கேன் சார், நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க அவர்கிட்ட போய் அவர் வந்துட்டு சூப்பர்மா சூப்பர்மா சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரு சிரிச்சா லைலா மாதிரி இருப்பாரு. அழகா அப்படியே பாத்துட்டு கியூட்டா சிரிச்சு கை குத்துட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு புரியல, டே எபி அந்த பொண்ணு வந்தா ஏதோ ஆடு அது ஒண்ணு இல்லைன்ட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா செட்ல இருக்கிற எல்லாருமே அவர்கிட்ட கேட்கதான் வந்துட்டு உண்டால எல்லாருமே என்ன வந்து அந்த பொம்மைன்னுறாங்க சப்பாத்தி பொம்மைன்னுறாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு இப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன், நானும் நெடுமாறன் சாரும் வந்துட்டு இதுலாம் பண்ற மாதிரி. அதுல வந்து அவர் அமுக்குன உடனே அந்த பொம்மையா மாறிடுவார். ஃபுல்லா ஜான் பில்ஸ்பரி விளம்பரம் போட்டு பயங்கரமா அவருக்கு ஒரு இது. ஸோ அவர் கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பயங்கரமா என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் அவர் ஸ்டார்டிங் வரும்போது வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னா, டே எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு என் ஏஜ்லாம் தாண்டி என்னை வந்துட்டு ஒரு உங்கள் கேங்குக்குள்ளே நான் ஏதோ நானும் அந்த ஏஜில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், ஏதோ செட்டுக்கு வரும்போது நான் ஸ்கூலில் இருக்க மாதிரி இருக்கேன், எல்லாருமே எனக்கு நான் என் கூட ஒரு பெரிய கேங்கு, நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கோம் ஃபன் பண்ணுறோம் அப்படின்றப்போ அவர் வந்துட்டு எனக்கு கிளம்பும் போது ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஐயோ ஜான் சார் போகிறாரா, அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படிலாம் யோசிச்சு நான் விஷ்ணுக்கிட்ட கேட்குறேன், ஜான் சார் போகிறாரா என்ன பண்ணுறது, ஜான் சார் போகிறாரான்னு சொன்னோடனே விஷ்ணு சொல்கிறான், கலாய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே தெரிஞ்சுக்கிறீங்க என்னடா இப்படிலாம் கொடுத்துருன்ற மாதிரி. இல்லை உண்மையாக ஃபீல் பண்ணுறீங்க, நான் உண்மையாக தானே நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா நான் ஃபீல் பண்ணக்கூடாது மாதிரி இல்லை இல்லை எனக்கும் ஃபீலிங்காக தான் இருக்குது. என்னன்னா எல்லாருமே கண் கலங்கினாங்க. இந்த செட்டு பிரிக்க போகிறாங்க, மொத்த செட்டையும் பிரிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே உட்காந்து இந்த படையவ படத்துல வந்துட்டு சிவாஜி வாழ்ந்த வீட்டுல கடைசியா நான் போய் உட்காந்துட்டுமோன்னு சொல்லிட்டு பிரவீன் சார் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது செட்டை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. நான் தான் நம்ம என்ன நம்ம வந்துட்டு நான் எனக்கு அவளே ஜாலியா இருக்கேனே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த இடம் தானே நமக்கு ஒரு ஃபேம் கொடுத்துச்சு. நான் யாருன்னு எனக்கு ஒரு 4 பேர் என்ன விஷ் பண்றதுக்கு காரணமான இருந்த ஒரு இடம்ல அது. அந்த இடம் எனக்கு பர்சனலாக நான் வந்து சன் டிவியில் வந்துட்டு மசாலா கேஃபேன்னு ஒரு காமெடி ஷோ, அதில் தான் வந்துட்டு என்னோட கெரியரே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஷோவாக அதுதான். என்னோட சினிமா ஸ்டார்ட் ஆனதும் அதே செட்டில் தான். அப்படி இருக்கும்போது அதே இடத்துல இந்த செட்டு போடும்போது நான் ஸ்டார்டிங் பாய்ஸ் கிட்ட சொல்லிருப்பேன், இதே செட்ல தான் எனக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ இதே செட்ல வந்து நம்ம பண்றோம், திரும்பி இங்கேயே வந்திருக்கு, எனக்கு இதே இந்த இடம் வந்து மேஜிக் மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செட்டு பிரிக்கும் போது ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. அங்க வெற்றி இந்த பேச இந்த அப்படியே வந்துட்டு நமக்கு விஷுவலா தோணும்ல இந்த செட்ல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி, அது எல்லாத்தையும் பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.